ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு AmiFF. எல்லா பேரும் இருக்கீங்க ஹாப்பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரேஞ்ச் மேரேஜ் சீசன் 3 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் வந்து சீசன் 1 சீசன் 2 எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, அதை பார்த்தேன். சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம AmiFFல இருக்கும். சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் BTSFF என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் நான் க்ரியேட் கூட பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்காதவங்க வேணால் பார்த்துக்கோங்க. நீங்கள் தமிழ் BTSFFன்னு போட்டாலே வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக நான் இதோட விட்டுருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராஜடி உங்களுக்கும் தென் வந்து ஜங்குக்கும் அதே மாதிரி ஃப்ளட்டுக்கும் நடக்குது. உங்கள் ஹோட்டலில் அதே மாதிரி உங்களோட ஃப்ளோர்லேயே வந்து அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணியிருப்பார். இங்கே ஜங்குக்கு வந்து அவரோட ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு பதட்டத்தில் என்னடா அதுன்னு சொல்லிட்டு போதை எல்லாமே தெளிஞ்சு போயிட்டு அந்த கீழே வந்து இந்த ரிசப்ஷனிஸ்ட்டை போயிட்டு என் ஒய்ஃபை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அங்கே வந்து செய்கை பண்ணுறாங்க, இதுமாரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கை பண்ணுறாங்க. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி சார், இந்த மாதிரி பர்சன் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லிடுறா. சம்திங் இட்ஸ் ஃபிஷி. திருப்பியும் அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவள் வந்திருக்கணும். அந்த பொண்ணோட ஜாட சரியில்லை. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ணுறது? யார் கூட வந்தா? தனியாக வந்தாலா? ஏன் அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கொஷின்ஸாக இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா 1 minute அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்காங்களா ரிசப்ஷனிஸ்ட்டு, அந்த பொண்ணை மட்டும் இப்படியே தனியாக கூப்பிட்டு ப்ளீஸ் ஃபார் மை சேக் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவள் பெரிய பிரச்சனையில் இருக்கா போல், உங்களுக்கு தெரிஞ்ச எதையும் மறைக்காதீங்க ப்ளீஸ், ஐ பெக் யூ அப்படிங்கிற. இல்லை சார், இது அஃபென்ஸ் ஆக்சுவலாக. ப்ளீஸ், அஃபென்ஸ்லாம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போகிறது வேறு, ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது வேறு. உங்களோட லாஜிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வராமல் நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடியே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. இங்கே ரியல்லி எங்கே? அப்புறம் என் ரூமில் பார்த்தா இல்லையே. ஆனால் உங்கள் ஒய்ஃபோட வேறு ஒருத்தவர் வந்தார். லைட்டாக ஓல்டராக இருந்தார். உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ கான்ஷியஸ் இல்லை. ஆனால் அவங்க அப்படி தோளில் காய போட்டுட்டு வந்தார். அவருக்கு அப்படி காண்டாகுது. எந்த ரூம்னு எடுத்தாங்க? சாரி சார், ஐ ஷுட் நாட் சே தட் ப்ளீஸ். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். என் ஒய்ஃப் அங்கே ஆபத்தில் இருக்க ப்ளீஸ். அப்படியே அந்த பொண்ணு சாரி சார், ஐ கான் சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஜங்குக்கோட கையில் ஏதோ ஒன்றத்தை வச்சுட்டு போகிறா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே தரன்னு அந்த பொண்ணை இழுத்துட்டு வரா. இங்கே டக்குன்னு ஜங்குக்கு அவரோட கை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் 111 அப்படின்னு இருக்குது. அப்படியே இந்த பேப்பர் அப்படியே டக்குன்னு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு கிட்டுன்னு ஓடுறாரு. அவருக்கு அந்த 111 எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோராக வேறு தேடுறாரு. இங்கே அந்த ஃப்ளட்டுக்கு வேறு கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு சைடில் அப்படியே நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது, அதாவது படுத்துருக்க மாதிரி இருக்குது. வெடுக்குன்னு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே கிராப் பண்ணிட்டு அப்படியே கிட்டக்க வராரு. டக்குன்னு பார்த்தா அப்படியே யாரோ ஒருத்தவங்க காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருக்குது. யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் அந்த மனுஷன் ஒரு வேளை ஜங்குக்கா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே அந்த ஹோல் இருக்கும். ஸோ அதனால் யார் அங்கே ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அந்த இதில் பார்க்குறாங்க. பார்த்தா ஹவுஸ் கீப்பிங்லேருந்து வந்திருக்காங்க. என்னது சார்? கர்டன்ஸ் மாற்றணும். இட்ஸ் ஓகே ஃபைன். இல்லை சார், ட்ரிங்க்ஸ் எதுவும் எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு. ஆனால் சார், உங்களோட டெலிஃபோனில் ஃபால்ட் இருக்குது, கால் வந்தால் வரமாட்டுது, அதை பார்க்கணும் சார். நாங்கள் அது அப்புறம் பார்க்கலாமே. இல்லை சார், எமர்ஜென்சி, அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நாளை பின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆனாலும் அது மஸ்ட்டு சார். இவ்வளோ என்ன பண்ணுறது நான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு,
டக்குன்னு வந்து உங்களை அப்படியே பெட்டுக்கு அடியில் நல்லா தள்ளி விட்டால் நீங்கள் தான் வாங்கிட்டீங்க. அதை ஒன்றுமே பொறக்கணையே இல்லாத மாதிரி இருப்போம். ஸோ அப்படியே பெட்டுக்கு நல்லா தள்ளி விட்டுட்டு லைக் ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் ஆக்கிட்டாரு. இப்போ ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டில் உள்ளே வர்றது ஜேகே தான். பொல்லிட்டுன்னு மூக்கில் ஒரு குத்த அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளட் அப்படி கத்துறாரு. மயிறு, என் பொண்டாட்டிங்க மயிறு, அறிவில்லை, சி நிலா ஒரு ஆம்பளையா, மயிறு உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா, சி அசிங்கம் பிடிச்சவனே, நல்ல வாயில் வருது, வயான் வயான் அப்படிங்கிறாரு. இவன் அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்கா. வயன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடுறாரு. லைக் கர்டன்ஸு பாத்ரூம்ஸ்லாம் தேடிட்டுருக்காரு. அமைதியாக இருந்த மனுஷன் பக்கத்தில் ஒரு அந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க போல். முல்ட்டுன்னு அப்படியே ஜேகேவோட மண்டையில் அடிச்சிட்டாரு. அடுத்த செகண்ட் அப்படியே ஜேகே பொத்துன்னு கீழே விழுறாரு. உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அந்த மனுஷன் பொறுமையாக பெட்டு கிட்டக்கு போயிட்டு அப்படியே வெடுக்குன்னு இழுக்கிறாரு பாருங்க. உங்கள் கால் வருது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே இங்கேருந்து துடிக்கிறாரு. மண்டையில் அப்படியே கையை வச்சு இப்படி எடுக்கிறாரு. பார்த்தா மண்டையிலேருந்து ரத்தம் வருது அவருக்கு. ஜேகேக்கு என்ன உனக்கு என்ன இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? ஒய்ஃப்னு சொல்லிட்டு நிற்கிற, பார்க்க அழகாக தான் இருக்கா, யாராக இருந்தாலும் ஃபீலிங்ஸ் தூண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே லே டவுன் ஆக போகிறாரு பாருங்க. அப்போது அவர் வயிற்றில் ஏதோ எலக்ட்ரிக் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வைப் ஆகிவிட்டு அப்படியே பொத்ரு சைடில் விழுறாரு. நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டு பொறுமையாக நடந்து வரீங்க. உனக்கு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரால் எழுந்திருக்க முடியல. அப்படியே மண்டையிலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்குது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பிடிச்சி இழுத்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே விழுந்துட்டீங்க. அங்கே ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து அவங்க குடுன்னு வந்திருப்பாங்க. ஸோ வந்ததும் உங்களையும் பார்த்துட்டு அதே மாதிரி ஜேகேவும் அடிப்பட்டதை பார்த்துட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் தூக்கி இந்த ஃப்ளட்டும் இருக்கார், நீங்களும் இருக்கீங்க, அதுமாதிரி ஜேகேவும் இருக்காங்க. 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ சேர்த்துட்டதுக்கப்புறம் முதல்ல கான்ஷியஸ்க்கு வர்றது நீங்கள் தான். எழுந்திரிச்சு அடுத்த செகண்ட் ஜேகே ஜங்குக்கு எங்க அப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க. பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை, அவர் நல்லா இருக்கார், எங்கே அவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்ருப்பாங்களா அதெல்லாம் அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசியூவில் வச்சுருக்கோம். ஐசியூவில் எதுக்கு அவன், என்னாச்சு அவருக்கு? மண்டேயில் 2 நர்வ்ஸ் கட் ஆகிருக்கு. அதுக்காக ஓவராக ப்ளீட் ஆனதால் ஐசியூவில் வச்சு பார்த்துட்ருக்கோம். இப்போ நார்மல் தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடும். இன்னொருத்தன் வந்தானே அந்த ரூமில், அவன் எங்கே? அவருமே உடம்பு சரியில்லை, நிறையா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதால் எழுந்திருக்கவே முடியாமல் அதுமாரி இடுப்பில் ஏதோ ஒன்று சுற்றுக்கு போல், அதனாலையும் கான்ஷியஸ் லைட்டாக வராமல் இப்போ வரைக்கும் ஸ்லீப்பில் தான் இருக்காங்க. அப்படியா? எங்கே அவரோட ரூமு? அவர் நார்மல் வார்டில் தான், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நார்மல் வார்டு இங்கே தோ ரைட்டில் போனீங்கன்னா இருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க, பார்த்தா நார்மல் வார்டில் படுத்து கிடக்குறான். நீங்கள் அப்படியே இந்த தண்ணி இருக்கும்ல, பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்குது, அப்படியே எடுத்து மூஞ்சில் அப்படியே தெளிக்கிறீங்க. தெளிச்சு அப்படின்னு எழுந்திருக்கிறாரு. சி முடு, நான் தான். என்னடி என்ன கொழுப்பா உனக்கு அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன கொழுப்பா? கம்ப்ளைண்ட் பண்ணவா? உன்னை பற்றி இந்த ஊரில் உள்ள போலீஸ்கிட்ட சொல்லவா? சொன்னால் என்ன நடக்கும்? உனக்கு எந்த பார்ட்னர்லேயும் சேர்த்துக்க விட மாட்டாங்க, கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி இருக்கும். இந்த கவர்மெண்ட்டு பொண்ணுங்களுக்கு சேஃப்டிக்கு அவ்வளோ பார்ப்பாங்க, தெரியுமில்ல? நான் மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் வீட்டை விட்டே நீ வெளில வர முடியாது. இதில் ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனி மேலே ஏதாவது நீ பெருசாக பண்ணணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உன் லைஃப்பில் பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். ஒரு பொண்ணு தானே ஈஸியாக மடக்கிடலான்னு பார்த்தியா?
நான் ஜங்குக்கோட ஒய்ஃப். ஒரு பொண்ணுங்கிறத தாண்டி பிரேவாக இருக்கிறவ. என்கிட்டலாம் பருப்பு வேகாது. வலிக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா இடுப்பு பக்கத்தில் வலிக்குதா? எப்படி வலிக்காமல் இருக்கும்? அது எமர்ஜென்சி கிட்ட ஆச்சு. கேர்ள்ஸுக்கெலாம் சில இதெல்லாம் கொடுப்பாங்களே, எலக்ட்ரிக் ஷாக். அதுதான். நீ என்னை தள்ளி விட்டியே, ஹேண்ட்பேக்கையுமா கீழே வைப்ப? என் ஹேண்ட்பேக்கில் மினி கத்தி எல்லாமே இருக்கும். கேர்ள்ஸ்க்காக காப்பாற்றுற எல்லாமே இருக்கும். உன்னால் ஒரு வாரத்துக்கு உன் வயிற்றை நார்மலாகவே வச்சுக்க முடியாது. எலக்ட்ரிக் ஷாக் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். யூ டிசர்வ் மோர். இவ்வளோ கேவலமான புத்தி உள்ளவனை எதிர்க்கேன் வாழ்நாள் பார்த்ததே இல்லை. சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இப்போது ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அழுவுறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. லைக் நம்மளால் இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அழுகையாக வருது உங்களுக்கு. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக போயிட்டு அப்படியே இந்த பெட்டில் லைட்டாக சைடாக போயிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. அவரோட சைடில் அவரோட செஸ்ட்டில் படுத்துட்டு, ஒன்றும் இல்லை, நார்மல் ஆகிடுவாடா, நான் இருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. டக்குன்னு ஒரு நர்ஸு, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? பேஷண்ட் பக்கத்தில் படுத்துருக்க, ஏந்திரிம்மா. நான் இப்படி படுத்தா அவன் நார்மலாக ஆகிடுவான். அம்மா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், அவர் ஏந்திரிக்க இன்னும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், ஏந்திரிச்சிருவான், மயக்க தெளிஞ்சிருன்னு சொல்கிறேன், ஏந்திரிம்மா. இப்போ அப்படியே கண்ணை பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு வயன் அப்படிங்கிறாரு. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அந்த நேரம் ஆணு வாயை பழந்து பார்க்குது. எப்படி நீ அதுக்குள்ளே எழுந்திரிச்ச? உனக்கு போட்ட மயக்க ஊசிக்க 3 மணி நேரத்துக்கு குறைவு இல்லாமல் எழுந்திரிக்க முடியாதே, அதுக்குள்ளே எப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. நீங்கள், நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு என்னடா ஆச்சு? மண்டையிலலாம் அடிபட்டிருக்கோம். ஐயோ, நீ சொன்ன மாதிரி நான் வந்திருக்கக்கூடாதோ, ஆஃபீஸ் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையே நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கண்ணில் வர அந்த தண்ணீர் அப்படியே வைப் பண்ணிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லை வயன், உனக்காக தான் நான் இருக்கேன், இல்லைன்னா அவ்வளோதான், என்னால் முடியாது. உனக்கு எதுவும் ஆகலை, அவன் எதுவும் ஒன்று பண்ணல, எதுவும் இல்லை, எதுவும் ஆகலை, அதான் நீ வந்துட்டியே, ஒன்றும் நடக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவருமே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லை, சரியா? ஏதோ மனசை போட்டு குழப்பிக்காத. சாரி அப்படிங்கிறீங்க. சொல்லிகிட்டே இருக்கானே, சரி போடா, போட்டு பேசாத. அப்பா, இதுக்கும் நீ சொல்கிற பத்தியா? அப்படி தாண்டா சொல்வேன் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. சரி இப்போது உன்னை டென்ஷன் படுத்த விரும்பல, நீ ஃபுல்லாக ரெக்கவரி ஆக, அதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்கிறேன். அம்மா கிட்ட சொல்லப்பா இது மாதிரி ஆச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லாத. அம்மா அப்புறம் ஏதாவது நினச்சிட்ருப்பாங்க, பார்த்துக்கலாம், ஓகே? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் அப்படியே அவர் பக்கத்துலேயே படுத்துறீங்க. அவருக்கான தூக்கம் வரல. லைட்டாக அவங்களோட ஹேர் அப்படியே கோதி விட்டுட்டே இருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே தூங்கியாச்சு. நல்லா ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு எழுந்திருக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்த மாதிரியே அப்படியே படுத்துருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு, தூங்கலையா அப்படிங்கிறீங்க. இல்லை, தூக்கம் வரல. ஏன் எழுந்துட்ட, தூங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இல்லை எனக்கு முழிப்பு வந்துடுச்சு, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா?
எனக்கு இது வேணாம், வயிறு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. நீ வேணா சாப்பிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆர்டர் போடு, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், இங்கே உட்காந்து சாப்பிடு. ஓகே, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு நீ எப்போ நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்படியே கேட்டுட்டு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்படியே ஆர்டர் போட்டுட்டீங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே வந்துடுச்சு. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் சாப்பிடும் போது ஒரு மாதிரி வயிற்றுலலாம் சத்தம் கேட்குது. அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் போல் நீங்கள் சாப்பிட்றது சாப்பிடணுன்னு. வேணுமா அப்படி சொல்கிறீங்க, அப்படியே கேட்குறீங்க. நான் சாப்பிடக்கூடாது இப்போ. சும்மா ஒரு வா போட்டால் என்ன தெரியவா போகுது, ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பீட்சாவை எடுத்து அவர் வாய்க்கிட்ட வைக்க போகிறீங்க. டக்குன்னு நர்ஸு, ஏம்மா உனக்கு அறிவில்லை, இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி போச்சுன்னு காத்துது. ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கூட ஃபேஸ் பார்க்கணுமே, ஐயோ பீட்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. முதல்ல நீ இங்கே உட்காந்து சாப்பிட்றதே தப்பு, இல்லை அவர் கூட்டி வர விட்றியா நீ? உனக்கு ஏதோ விவரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வண்டையாக வேற கிழிச்சு எடுக்குது. சரி 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 நர்ஸ், ஓகே எனக்கு தெரியுது ஏன் கோவப்படுறீங்கன்னு. இந்தாங்க உங்களுக்கும் இந்த பீஸ் தானே, 6 பீஸ் இருக்குது, எனக்கு 5 போதும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு எடுத்து கொடுக்குறீங்க. அது அப்படியே உங்களே பார்க்குது. இங்கே உட்காந்து சாப்பிடுங்க, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாருமா நீ பண்ணுறதே தப்பு, இதில் எனக்கு வர லஞ்சம் தரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. கடைசியாக எப்போ சாப்பிட்டது அது பீட்சாலாம் யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்பீங்களா? இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸோட கையில் அந்த பீட்சா ஒரு பீஸ் எடுத்து அப்படியே உங்களை கையில் வச்சிட்டிங்க. அந்த பிள்ளை அப்படியே உங்களே பார்த்துட்டு அதுவும் சாப்பிட்டுட்டு இங்கே ஜங்குக்கா அது ஏன் பீஸு அப்படிங்கிற மாதிரி அது பார்த்துட்ருக்காரு. நர்ஸ், அவருக்கு கொடுக்கக்கூடாதா, பாவம் வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஜங்கு, பரவாயில்ல இட்ஸ் ஓகே, நான் சாப்பிட்ற நீ சாப்பிட்ற மாதிரி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்காக சேர்த்து நானே ஃபுல்லாக சாப்பிட்றேன், எல்லாம் நல்லாம அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. பக்கத்தில் உட்காந்து வேற சாப்பிட்றீங்க, தள்ளி போயாவது உட்காந்து சாப்பிட்றீங்க, என்னால் முடியல வேற, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இருந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக நல்லா தின்னு முடிச்சுட்டு அப்படியே வாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கீங்க பாரிஸில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போதும் வாயமுடு. சரி அவன் என்ன ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு உங்ககிட்ட. ரவணா அசிங்கமாக திட்டிகிட்டு வந்திருக்கேன். இதனால் ப்ராஜெக்டில் ஏதாவது பண்ணிட போகிறான்டி மயிறு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், பண்ணால் அவன் அவ்வளோதான் நோண்டி எடுத்துருவாங்க அண்ணன், அவனுக்கு இருக்கு. அவன் என்கிட்ட அடுத்த உரண்டை இழுக்கட்டும், அவன் காலி அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அவன்கிட்ட. ஐயோப்பா முடியல, நினச்சி பார்த்தாலே இப்படி தலையெல்லாம் சுற்றுதடி அப்படிங்கிறாரு. என்ன இதை பற்றி பேசிகிட்டே இருந்துகிட்ருக்க, வாயை மூடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி காய்ஸ், ஏதாவது பின்னாடி ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் சத்தம் வந்துச்சுன்னா, இங்கே ஏதோ வுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல் பக்கத்து வீட்டில், அதனால நாய்ஸஸ் இருக்குது. நான் இன்றைக்கி கூட யோசிச்சேன், எதுக்கு இப்போது போய் நம்ம டப் பண்ணணும், வேண்டாம் நாய்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே நேற்றுக்கு போட்ட அந்த ஜிமினோட ஒன் ஷாட்டுக்கே ஜங்குக்கோட எஃப்எஃப் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ நாய்ஸ் வந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நைட்டு வந்து உன்னை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட. சரி, எப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? 2 days ஆகுமாண்டா? 2 daysல சாப்பிட்லாம் மாடி. நஷ்ட கேட்டு சொல்கிறேன். நான் இவர் எப்போது சாப்பிட்லாம்? நாளைக்கு ஈவினிங்லேருந்து கொடுங்க. லைக் ஹெவி ஃபுட்ஸ் வேண்டாம், ஃபாஸ்ட் ஃபுட் நாட் அலவுட், ஜஸ்ட் அந்த இட்லி தோசை அந்த மாதிரி அவங்க அந்த இதில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாயில்டு ஐட்டம்ஸ்லாம் கொடுங்க அப்படி சொல்லவும் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு வலியாக வேதனையாக இருக்குது. அவருக்கு அந்த மண்டையில் அடிப்பட்ட வலி கூட தெரியல, இந்த சாப்பிடக்கூடாதுங்கிற வலி தான் அவருக்கு பெரிய வலியாக இருந்துகிட்ருக்கு.
ஸோ இப்போ ஒரு வழியாக இன்றைக்கி நைட்டு இங்கே அவர் கூடயே பக்கத்தில் பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்டில் அப்படியே படுத்து அவரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. மார்னிங் ஆகுது, பல்லெல்லாம் விளக்கிட்டு இவருக்கு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி சும்மா ஈர துணி வச்சு பண்ணிவிட்டு அதுமாதிரி கை காலெலாம் நல்லா அலம்பி விட்டுட்டு பிள்ளைய அப்படியே நார்மலாக அப்படியே இந்த ஜன்னல் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. அவருக்கு மண்டையில் தானே அடிபட்டிருக்கு. லைட்டாக அந்த குளுக்கோஸை வந்து அப்படியே கையில் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி சும்மா நடக்க வச்சுட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது அவனோட வார்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கேட்குறாரு. இந்த தான் அவன் ஆல்ரெடி நார்மல் வார்டில் தான் இருந்தான். அவன் போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி எதுக்கும் அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாரு. ஸோ அழைச்சிட்டு போனால் அவனை காணும், போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் இருக்குது. ஸோ அந்த கார்டனில் சும்மா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து அப்போ வந்து ஜங்கு கிட்ட கேட்குறீங்க, ஹனிமூனுக்கு இதேமாரி கையை கோத்துட்டு சந்தோஷமாக அழைச்சிட்டு போகணுன்னு பேர். ஆனால் இங்கே பார்த்தியா யாருக்குமே ஏன் நிலமை இருக்கக்கூடாது, ஒரு பேஷண்ட்டோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிற நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக பார்த்து சிரிக்கிறீங்க. அவர் ஹே பேஷண்ட் ஆனதே ஒரு நாள் தாண்டி, நீ மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி என் கூட வந்திருந்தா இந்தமாரி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. சரி பழச கிளற வேணாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆமாம் நான் பேஷண்ட் தான். எதுக்கு அப்போ ஹனிமூன் கூட போகிற பசங்கள்ட்ட யார்கிட்ட போறியா? வாய முடிச்சு. ஆனால் அவன் நல்லா இருக்கானே, அங்கே பாரேன் போகிறவனை பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ஃபிகர் போகுது. அதை பார்த்துட்டு நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அவர்கிட்டே வேறு கேட்குறீங்க. இதை பாரு, என்னால் உடம்பு முடியலங்கிறதுக்காக ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்காத சரியா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த மாதிரி சொன்னதுக்கே என்கிட்ட சாரி கேளு, அதெல்லாம் கேட்க முடியாது. உனக்கு ரசிக்கிற பக்குவமே கிடையாது. எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக போகிறான், உன் கணக்கு அது தெரியவே இல்லை. வெடுக்குன்னு அப்படியே நவுத்தி விட்டு, ஹேண்ட்ஸம் நான் தாண்டி, என்னோடய அவன் நல்லா இருக்கான், மட்டமான ரசனையாக இருக்கும் உனக்கு. மட்டமான ரசனைலாம் நல்ல ரசனை தான். யார் சொன்னா? அவனை போய் பார்த்துட்ருக்க. ஆனால் கல்யாணம் பண்ணது என்னமோ உன்னை தானே. அப்போ என் ரசனை நல்லா தானே இருக்குது. இங்கே அப்படியே ஜங்குக்காக ப்ளஷ் ஆகுது. என்னன்னு இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாரு. நீ தான் இந்த மாதிரிலாம் பேசணும். கேர்ள்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க ப்ளஷ் ஆகணும். ஆனால் இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இந்த மாதிரி பேசுகிறேன், நீ ப்ளஷ் ஆகிட்டுருக்க. யார் சொன்னா? நான்லாம் ப்ளஷ்லாம் ஆகலையே சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பிடிச்சி அப்படியே தள்ளிகிட்டே அப்படியே போயிட்டுருக்காரு. ஹலோ 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 அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து அப்படியே கேமரா ஆன் பண்ணிவிட்டு பாரு என்ன காட்டுற, ஒன்றும் தரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை ஊற்றி விட்றாரு. நல்லா பாரு ஜாங்குகா, சீக்ஸ்லலாம் பாரு அப்படியே பிங்கிஷாக இருக்கிற மாதிரி இல்லை, தொண்டெல்லாம் அப்படியே லைட்டாக பிங்கான மாதிரி உனக்கு தெரில, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி விட்டுட்ருக்காரு. ஓ உனக்கு தெரியல பாட்டி, ஐயோ இதுங்களுக்கு அது கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. எஸ், ஹவ் ஹீ லுக் லைக்? He is so handsome. No. I'm asking his face. Is anything odd? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அந்த கிராண்ட்மா, ஐ திங்க் he is blushing அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு உடச்சிப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணை அப்படியே வைப் பண்ணுறாரு. போதுமா, தாய் குலமே சொல்லிடுச்சு. தேங்க்யூ கிராண்ட்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஆமாம் எனக்கு ப்ளஷ் ஆச்சு தான். இப்போ என்ன ப்ளஷ் பண்ண வச்சேன்னா வந்தேன் நான். என்ன இப்போ கிஸ் பண்ணு, வெட்ட வெளியிலையா? ஹலோ, நீயும் நானும் ஒன்று இந்தியாவில் இல்லை, நீயும் நானும் பாரிஸில் இருக்கோம். எங்கள் கிஸ்ஸிங் அப்படிங்கிறது நார்மல் திங். இதுக்கெல்லாம் போய் இங்கேயா அப்படிங்கிற? அதெல்லாம் பண்ணலாம் கூட, இது ஒன்றும் அஃபென்ஸ் இல்லை. அது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிங்கிஷாக போகிறாரு. சரி அப்போ ஹாஸ்பிட்டலில் வார்டில் சரியா? சரி ஓகே. வாக்கம் மாற மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் வெளியிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவரும் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ டைம் ஸ்கிப்ஸ் இப்போ ஒரு வழியாக நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளில போயாச்சு. ஸோ வெளில போயிட்டு நீங்கள் புக் பண்ணிங்களா அந்த ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சரி நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்கேஜஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு வழியாக கேஷ் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு
அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவரை பர்சனலாக தேங்க்யூ சொல்லிட்டு வர்றாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கேஷ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஆனால் வேண்டாம், இது வந்து நான் வந்து என் மனசாட்சிக்காக தான் நான் இதை பண்ணேன். இது வந்து நீங்கள் ஏதாவது எனக்கு ஃபேவர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பண்ணல. உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போது ஹாப்பியாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப இதாக நடந்துக்கிறா. ஸோ அவருக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட கிளம்பியாச்சு. ஒரு வழியாக இங்கே இந்தியா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே அந்த தலையில் அடிபட்டிருந்தது அது எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு. இப்போ நல்லா நார்மலாக தான் இருக்கார் அந்த மனுஷன். வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹனிமூன்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சுமா. எனக்கு தான் தெரியுமே நீங்கள் 2 பேர் சேர்ந்தா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வேறு வெளிலலாம் சுற்றி பார்த்தியாடா? சுற்றி பார்த்தம்மா நல்லா. அப்போ ஹனிமூன் போக தேவையில்லைங்கிற அம்மா, இது ப்ராஜெக்ட்டுக்காக போகணும். இருந்தோம் தான், என்னதான் இருந்தாலும் ஹனிமூனுக்காக போடுறதுங்கிறது வேற இல்லைம்மா. அது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியானோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூமுக்கு போயிட்டதுக்கப்புறம் அப்படியே ரூமில் அப்படியே பொத்துன்னு அப்படியே படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அப்படியே உங்களை இப்படியே பார்க்குறாரு. என்ன லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அந்த செல்ஃபில் வச்சிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே படுடி அப்படிங்கிறாரு. என்ன தலைவர் ரொம்ப குஜாலாக இருக்கீங்க என்ன அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு எல்லாத்துக்குமே வயன் என்னடா டா மட்டும் போட்டு கூப்பிடாதுன்னு கடுப்பாகுதுடி. எதுக்கு உனக்கு டா போட்டால் கடுப்பாகுது? அது என்னன்னு தெரியல, டக்குன்னு ஒரு மாதிரி வெறியாகுது. அப்போ டானை கூப்பிட வேணாமா? நான் சீரியஸாக கேட்குறேன். இல்லை கூப்பிடு, ஆனால் தெரியல அதை எவ்வளோ நாள் கழித்து அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஓகே சரி சொல்டா. கொழுப்பு தான் இவளுக்கு எகத்தால ரொம்ப அதிகமாக இருக்குது. வெடுக்குன்னு உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறாரு. கிட்டக்க க்ளோஸராக வந்து நிற்கிறீங்க. லவ் யூ அப்படியே உங்களுக்கு ப்ளிஷ் ஆகுது. ஏய் லவ் யூ சொன்னேன்டி. சொல்லுவாங்க. ஒழுங்காக சொல்லிவிட்டு என்னை வெறியேற்றாத. லவ் யூ டூ ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சொல்லும் போது லவ் யூ டூன்னு சொல்லும் போது டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருமே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மா நீ கீழே அத்தைக்கிட்ட ஹனிமூன் போகிறேன்னு சொன்ன, நிஜமாவா? ஆமாம். இது வந்து அஃபிஷியலாக போனது தானே. எப்படி இருந்தாலும் போகிறது தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது எப்போவா? மண்டையில் இன்னும் லைட்டாக வலிக்குது, அதனால் ஒரு 1 வீக் கழிச்சு போகலான் இருக்கேன். உனக்கு ஓகே தானே? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குனு உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. சரி ஓகே தான். என்னது? இல்லை ஆக்சுவலாக டேட் எப்போ வரும்னு எனக்கு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு அடுத்த வாரத்தில் தான் வருது. எனக்கு அடுத்த வாரம் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த வாரம் நீ சொல்கிற வாரத்தில் போனால் பிரச்சனை இல்லை. ஏன் டேட் வந்தால் என்னவா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஒரு மாதிரி தன்னாவட்ட பார்க்குறீங்க. உனக்கு தெரியாது, நான் தான் புதுசாக சொல்லணும் இப்படி தானே? இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்ல வர நீன்னு எனக்கு புரியல. எல்லாருமே எதுக்கு போகிறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு போகிறாங்க? ஒய்ஃபோடு அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, புதுசாக இடத்த வந்து விசிட் பண்ணுறது, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக போகிறாங்க எல்லோரும் ஹனிமூன். அதனால தான். அதுக்காக மட்டும்தானா? வேறு எதுக்குடி? அப்போ உனக்கு ரொமான்ஸுக்குன்னு தெரியாது, ஹனிமூன் பேசிக்காக எதுக்கு போவாங்கன்னே தெரியாது. அடித்தளமே அதுதான். அவங்க ரொமான்ஸ் பண்ணும் போது எவனும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுதுவோ. அந்த இடத்துலையாவது 2 நாள் நிம்மதியாக விடுங்கடா எங்களன்னு சொல்லிட்டு. உனக்கு அது தெரியாது. இன்னமும் புதுசாக இடத்த விசிட் பண்ண போகிறாங்களா? இதுக்கு தானே? சரி அப்படியே இருக்கட்டும், எதுக்கு இப்படி பேசுகிற?
சாரி, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. சாரி. ஆ சரி, அது இருக்கட்டும். அதுக்கும் டேட்டுக்கும் என்னடி சம்மந்தம்? டேட் இருந்தால் ரொமான்ஸ் பண்ண முடியாது. நான் அப்பயும் தான் நான் கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன். அது மட்டும் தான் பண்ண முடியும். வேறு எந்த ஆணியும் பிடுங்க முடியாது. ஏன்? இதோ பாரு, என்னை ஏற்றாத. தயவு செஞ்சு எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்ன ஏதுன்னு ஒழுங்கா நெட்டில் பார்த்துக்கோ. ஆளை விடு. நான்லாம் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறீங்க. என்ன டேட்டாக இருந்தா என்ன, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்குறாரு. அந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குமா? ஏன் இருக்கக்கூடாது, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து கீழேலாம் அவங்க அத்தைக்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு திருப்பி மேலே வந்துட்டு அவருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இதில் என்னடி இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலான்னா, நீ சொன்னால இப்போ தான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு மொபைலை கட்டுறாரு. அடிச்சு கருமம் இதெல்லாமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைலை வாங்கி பார்த்து எடுத்து பக்கத்தில் வச்சுட்டிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு பிரச்சனை தான், அவ்வளோதான். இல்லை, நீ சொன்ன டேட்டில் நம்ம போயே ஆகிறோம், அதுக்கு அடுத்த நாள் அடுத்த மாதம் அடுத்த வாரம்லாம் நோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, கூல், நோ வரிஸ், நோ வரிஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அவங்க வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லி ட்ரீட்டு மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சரக்கு பார்த்தாலே லிட்டரலி ஒரு பயம் வருது. ஏன்னா நம்ம அடி அப்படி பலமாக வாங்கியிருக்கோம். அதே மாதிரி தான் இவருக்குமே சரக்கை பார்த்துட்டு டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. அடிக்கக்கூடாதுடா, அடிக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா லைக் அங்கே இருக்கிறவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் மட்டும் அடிக்கிறேன், நீ அடிக்காதடா ப்ளீஸ்டா, நான் தெரியாமல் அப்படி போனால் கூட என்னை பக்கத்தில் இருந்து பிடிச்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, நீ அடி அப்படிங்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அவங்களோட சேர்ந்து வந்து ட்ரிங்க் பண்ணுவீங்க. ஸோ நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க போல். லைக் எல்லாருமே ஆஹா, எப்படி இருந்தாலும் நீங்கள் ப்ராஜெக்ட் விஷயமா போனால் அது மட்டுமா பண்ணியிருந்திருப்பீங்க, அதையும் தாண்டி வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னதும், நீ வேறு ஆத்திரத்தை கலப்பாதாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே உங்களோட ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இது மாதிரி ஜோனுக்கு அடிபட்டுட்டு அதெல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. சாருக்கு நிஜமாக அடிபட்டுடுச்சா, உங்களை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாரா, அவர்கிட்ட போய் நீங்கள் இப்போ டீல் கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நிறையா கொஷின் கிட்ட ரைஸ் பண்ணிட்டே இருக்கா. எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த நிலமையில உங்களுக்கு சரக்கு பார்த்தாலே ஒரு பயம் வரும்ல. கண்டிப்பாக. ஆனால் நான் தான் சொன்னேன், நீ குடிக்காத, நான் குடிச்சிக்கிறேன், நான் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் அவர் குடிக்காமல் இருக்கார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க 2 பேரும். அப்பா, அவருக்கு உயிரே நின்று போயிருக்கும்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. ஆமாம் சார், வேறு லெவல் மேம். உங்களுக்காக அடி எல்லாம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இல்லையா மேம், நம்மளால் அவர் அடி வாங்கிட்டாருன்னு? இருக்குது. அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப தோணும், நம்மளால தானே அவர் அதுமாரி ஆயிட்டாருன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, பரவாயில்ல, இதோட முடிஞ்சிச்சின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு அவர் திரும்புறாரு, உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி லைக் ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லைட்டாக சைட் அடிக்கிறாரு உங்களை. ஸோ நீங்கள் வந்து தள்ளாடு பண்ணமே அப்படி தான் தத்தளிக்கும் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தத்தளிச்சுட்டு இப்படி போயிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக 10 மணிக்கு வைண்ட் அப் ஆகுது. லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ரவுண்ட்ஸ் போயிடுச்சு, 6-7 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டே இப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ அவரை டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு, சரி கைஸ், எல்லாருமே பார்த்து சேஃப்டியாக போயிட்டு எல்லாருமே குரூப்பில் மெசேஜ் போட்டுருங்க, யார் யாரெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு என்ன ரீசன் ஆனாலும் சரி போடணும். போடாதவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள ரீச் பண்ணுறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் எனக்கு கால் பண்ணிவிடுங்க. ஓகே,
ஓகே கைஸ், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு அவர் வந்து பக்கத்தில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கார் ஆக்சுவலாக அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து வரும்போதே நம்ம எப்படி சொல்கிறதுனா லைக் ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் கான்ஷியஸாக வந்துட்டு இருந்தார். ஸோ டிரைவர்ஸ் எதுவுமே போடாமல், ஏன்னா இது வந்து ஒரு பர்சனலுக்காக தானே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அந்த பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்காகவே இவர் மட்டுமே ட்ரைவ் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டடக்குன்னு எடுத்து உங்கள் கால் எடுத்து அப்படியே அவர் டைல்ஸ் மேலே போட்டுட்டு அங்கே அந்த விண்டோஸ் இருக்கும்ல, ஸோ அதை ஏற்றிருப்பீங்க போல். அந்த இது ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. ஸோ அதில் அப்படியே தலையை வச்சுட்டு அந்த இதில் கையை வச்சுட்டு நல்லா அப்படியே வச்சுட்டு அப்படியே அவரை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி, என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாரு உங்களை பார்த்துட்டு. என்ன என்னடா டா சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன், அப்படி தாண்டா சொல்லுவேன், என்ன மைத்த பிடுங்குவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் பார்க்குறாரு, சரக்கு இப்படி ஒன்று பேச வைக்குதா என்ன, இல்லை மனசில் உள்ளதை கொட்டி திக்கிறியா, இவனை எப்படியாவது இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டால் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு ஹேண்ட் அப்படியே நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கர்ட் டைப் போட்டிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கர்ட் அப்படியே லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டே இருக்காரு உங்கள் எப்படி சொல்கிறோன்னா கால், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஹீல்ஸ் ஸ்லிப்பர் போட்டிருக்கீங்க, பொறுமையாக அந்த ஹீல்ஸ் ஸ்லிப்பர் அப்படியே லைட்டாக அந்த அது எலாஸ்டிக் டைப் போல் டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப பொறுமையாக தான் அதை வச்சு லைட்டாக விளாண்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே என்னடா அப்படி தான் பேசுவான், எப்படி வேணால் நீ நினச்சிக்கோ, ஐ டோன்ட் கேர் அவுட் எனிதிங், என்ன ஜங்கக் சொல்டா ஜங்கக் டா கூப்பிடுறடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் காலை அப்படியே ஸ்க்ராச் பண்ணிகிட்டு இருந்தது அப்படியே பிடிச்சி நல்லா வேணுங்கன்னே நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ராச் பண்ணுறாரு. ஜங்கக், டு பி நோட்டட், யூ ஆர் நாட் தட் பேட், பார்க்க ஓரளவு ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன், ஒயிட் ஷர்ட், அதில் 2 பட்டன்ஸாக வந்துருக்கு, பிளாக் பேண்ட், லைட்டாக ஃபார்மல்ஸில் குட் தோ. அப்புறம் அப்படியே மேலே வந்தால் உன் நெக்கு, உன் லிப்ஸு, அந்த லிப்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த மச்சம், உன் நோஸு, உன் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் உங்கள் கை அப்படியே பொறுமையாக அவரோட ஃபேஸில் அப்படியே விளாடுது. அவர் அப்படியே உங்களே இப்படியே பார்க்குறாரு. த வே ஆஃப் லுக்கிங் அட் மீ, everything I love it அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பிங்கி ஆனால் இந்த லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் இட். லைக் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது என் கூட மட்டும்தான் இருக்கணும். ஐ ஹாவ் டு ஃபீல் தட் ஆல் த டைம். தெரில, அது என் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போதையிலே பேச ஆரம்பிக்கிறீங்க. அவர் வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, ஓகே போதையில் அதுமே வளர்றா போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை பொறுமையாக எடுத்து அந்த சைடில் அப்படியே வைக்கிறாரு. வந்துச்சா வா அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே உங்களை வந்து உங்கள் கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுற தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை 2 இது விரிச்சு வச்சுட்ருக்கீங்க. நட காலெலாம் நல்லா தானே இருக்குது, நட பரவாயில்ல அப்படிங்கிற தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி பவுட் பண்ணிட்டு அப்படியே அழகாக சொல்லி தூக்கு அப்படி சொல்லிட்டு காலெல்லாம் வேற உதைக்கிறீங்க. யாரா அம்மாலாம் வேற இருக்காங்கடி, கண்டதை இதை பண்ணிட்டு நிற்காத, புரிஞ்சதில்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீ தூக்கு, அப்போ தான் நான் அமைதியாக இருப்பேன், வா வா சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக குனிகிறாரு. ஸோ குனிஞ்சிட்டு அப்படியே உங்கள் கால் அப்படியே லிஃப்ட் பண்ணுறது, அந்த கால் கிட்ட வைப்பாங்களே கையை, அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தூக்க போகிறாரு பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கை பிடிச்சிட்டு அப்படியே அவருக்கு கிஸ் பண்ணியிருப்பீங்க லிப்ஸில். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. செவா பழமா அப்படிங்கிற அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை அழகாக அழகாக தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு.
ஒரு வழியாக அப்படியே உங்கள் அம்மா என்னடா ஆச்சு அவளுக்கு? அம்மா குடிச்சிருக்காம்மா, ட்ரீட் இல்லைம்மா. ஓ அப்படியா, நீ குடிக்கலல்ல? நான் குடிக்கல. சரி சரி சரி, ஓகே ஓகே. அழைச்சிட்டு போ, பார்த்து அழைச்சிட்டு போகல சரியா? பார்த்து பொறுமையாக போடா. சரிம்மா. இப்போ அவர் அப்படியே அழகாக தூக்கிட்டு போகிறாரு உங்களை. அதான் குட் நைட், குட் நைட்மா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அதான் ஐ லைக் யூ, ஐ லைக் யூ டூமா, ஐ லவ் யூ டூமா அப்படிங்கிறாங்க. பாவம் இன்றைக்கி ஜங்குக்கு என்ன படாத அவஸ்தைப்பட போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது அவர் கையை வந்து ரெண்டுத்தையுமே உங்களை வச்சு தான் லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கதவு டோர் ஓப்பன் பண்ணணும். ஐ ஹெல்ப் யூ, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்போ போகலாம் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாத்துறதுக்கு உங்கள் ஹீல்ஸை வச்சு டக்குன்னு அப்படியே சாத்திருந்துருப்பீங்க. இப்போ நெல் அப்படிங்கிற நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் வச்சு ஆட்டு நாட்டுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு அப்படியே உங்களை பெட்டில் போடுறாரு. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை நல்லா ஒயிட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்படியே பொறுமையாக நவுறாரு. எங்கே போகிறா? ட்ரெஸ் மாற்றிட்டு வரேம்மா. இல்லை இல்லை வேண்டாம், நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. லைக் ஐ கேன் சி யுவர் பாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை இப்படி வச்சுருக்கீங்க. லைக் ஏதாவது ஒன்றத்தை ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க. வாட், எதை சொல்கிற? பாம்மா? ஆமாம், இங்கே வா நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. உங்களுக்காக அவர் குனிகிறாரு. அவர் வந்து ஒரு செயின் மாதிரி போட்டிருக்காரு போல். டபக்குன்னு அது அப்படியே அவரோட ஷர்ட்லேருந்து வெளில வந்துட்டு லைக் அவர் வந்து 2 பட்டன்ஸை வந்து அவுத்து விட்டுருக்காரு. ஸோ அதனால டக்குன்னு அந்த செயின் வந்து வெளில வந்திருக்கும். நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் கையை அப்படி நினச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜஸ்ட் அமுக்குறீங்க. வா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையை எடுத்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. பாரு, நீ அப்படியே பாரு, அவ்வளோ சீட்ரூவாக தெரியுது மேம். லைக் நீ ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம், நீ எதை மறைக்கணுமோ அதெல்லாம் மறைக்கவே கிடையாது. பட் ஸ்டில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி சைக்கிள் போம் அப்படிங்கிறீங்க. பையன் அப்படிங்கிறாரு. நீ ரொம்ப போதையில் இருக்க, போது வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கையில் அப்படியே பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். சாரி, இந்த ஷார்ட்ஸை முடிக்கிறேன். நியூ பாய்ஸ் இறங்கியாமே ஸோ லைக் இட். எனக்கு தெரியும் இந்த நிலமையில இப்படி முடிக்கிறேனேன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் ஐ கான்ட் டூ எனிதிங், டைம் இஸ் அப். ஓகே பை, அன்யோ சரங்கே, நிக்கோ நிக்கோ நீ.